சமுதாய பணிக்காக உருவாகும் ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் மாபெரும் கனவால் தொடங்குகிறது. அப்படி உருவானதுதான் நாசரத் கல்விக் குழுமம். இப்படி உயர்ந்த லட்சியங்களால் தூண்டப்பட்டு உருவாக்கியவர்கள் டாக்டர் சந்திரா டேவிட் மற்றும் டாக்டர் சாலமன் டேவிட் தம்பதியினர். பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் கிராஜுவேட்ஸாக இருந்தாக்கா அவங்களுக்கு அப் டு 5,000 rupees வரைக்கும் லோன் கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னுடைய துணைவியார் ஒரு 5,000 rupees லோனு வாங்கி அந்த ஸ்கூல் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணோம். 1976ஆம் ஆண்டு சென்னையின் புறநகரான ஆவடியில் கல்வி சேவையை வழங்கும் நோக்குடன் இந்த முயற்சியை 7 குழந்தைகளுடன் தொடங்கி இன்று 12,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அறிவூட்டும் ஆலமரமாக மாற்றியுள்ளனர். நாசரத் குழுவில் 6 பள்ளிகளும் 2 கல்லூரிகளும் இயங்குகின்றன. ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு எங்களுடைய வீட்டிலே ஆரம்பித்தோம். எங்களுடைய வெராண்டாவிலேயே ஒரு சின்னதாக வெரி சிம்பிளாக ஆரம்பித்ததில் 7 children இருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு எல்லாம் அந்த டேச்ட் ரூஃபில் தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த ரூஃபை யாரோ கொளுத்தி விட்டாங்க நைட்டாக. அதனால் ரொம்ப வருத்தப்பட்டு அதிலிருந்து டிசைட் பண்ணோம் டேச்ட் ரூஃபே எங்களுக்கு இருக்கக்கூடாது. இக்கல்வி நிறுவனங்களின் மூலம் உருவான நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள், ஆயிரக்கணக்கான பொறியாளர்கள், ஆசிரியர்கள் உலகம் முழுவதும் மக்களுக்கு சேவையாற்றி வருகின்றனர். நாசரத் கல்வி நிறுவனங்கள் வகுப்பறைகளை கடந்தும் சமூகத்தின் தேவைகளை உணர்ந்து பலருக்கும் உதவ இது நம்ம ஆவடி ட்ரஸ்ட் என்ற பெயரில் தன்னார்வ அமைப்பை நிறுவி பல சமூக பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தேவையான உணவு, உடைகள், கல்வி உபகரணங்கள் வழங்குவதோடு இயற்கை பேரிடர்களின் போதும் ஆவடி மக்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகின்றனர். இந்த பள்ளினால, இந்த ஸ்கூலினால இந்த சமுதாயமே ஒரு அப்லிஃப்ட் ஆனதை நான் பார்க்குறேன். அதே மாதிரி பிள்ளைங்களும் அப்படிதான். நிறைய பிள்ளைங்க படித்து எல்லா நாட்டிலையும் பறந்து இப்போ வேலை செய்கிறாங்க. அதன் மூலமாக இந்த ஆவடி சமுதாயத்தில் உள்ள பெண்கள், அதாவது விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவங்க, துக்கத்தில் துன்பத்தில் அப்படின்னு இருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிற பெண்களுக்காக உதவி செய்யணுன்ற எண்ணத்தோட ஒரு டெய்லரிங் யூனிட் ஆரம்பித்தோம். இந்த டெய்லரிங் யூனிட்டில் கிட்டத்தட்ட ஒரு 650 லேடிஸ் அவங்க காலிலே அவங்க நிற்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சம்பாத்தியம் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு எண்ணத்தில், ஒரு நல்ல எண்ணத்தில் அது உருவாக்கப்பட்டது. கல்வி சேவையில் 50 ஆண்டுகள் என்பது வெறும் ஒரு மைல்கல் அல்ல. அது உன்னதமான நோக்கம் கொண்ட இதயத்துடன் கற்பித்த ஒவ்வொரு ஆசிரியரின் வெற்றி. இந்த பொன்னான தருணத்தில் 50 ஆண்டுகள் ஆவடியின் கல்வி அடையாளமாக திகழும். இந்த பள்ளி இதோட முடிஞ்சிடாது. இப்போ 50 ஆண்டு கொண்டாடி இருக்கிறோம். இப்போ எங்கள் தலைமுறை பிள்ளைங்க, எங்களுடைய மகள், மருமகன், அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து வர இந்த தலைமுறையாக இந்த பள்ளியை நிலைநிறுத்தி கொண்டு வருவாங்க. இது இப்போ நிற்கிறத விட இன்னும் பல மடங்கு ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த பள்ளி நிற்கும் என்று நான் ஆசிக்கிறேன், விரும்புகிறேன், பிரார்த்திக்கிறேன். நாசரத் கல்வி குழுமங்களை உருவாக்கி வழிநடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் சந்திரா டேவிட் மற்றும் டாக்டர் சாலமன் டேவிட் தம்பதியினருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ்.